இது ஒரு கோஆர்டினேட்டர்னா உலகளாவிய சதி அப்படின்னு தான் இதை சொல்லணும். உதாரணத்துக்கு சோனம் வாங்சுக்க நான் வேணும்னா உங்களுக்கு நான் அனுப்புறேன். 2007லயே சோனம் வாங்சுக்கோட அமைப்பு சைனாவோட சேர்ந்து தேச விரோத செயல்களில் ஈடுபட்டதாக அன்றிருந்த அரசு. 2007 யார் அரசு? இவங்க எல்லாம் யாருன்னா ஒன்று என்டிஏல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில பிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு பயாலஜி பேப்பர்ல ப்ரிப்பரேஷன்ல இருந்த மெம்பர்ஸ், இல்ல லீக் பண்ணவங்க. இவங்களை கைது செய்யணும், இவங்க மேல நடவடிக்கணும்ட்டு ஏன் ஒரு வாரத்தை கூட இந்த சோ கால்டு சிஜேபி கட்சி எந்த ஒரு ப்ரொடெஸ்டும் வைக்கல? சரி, அவர் கண்டுபிடித்த தலை சிறந்த கண்டுபிடிப்புகள் ஐரோப்பிய நாடுகள்லயோ இல்ல சைனாலேயோ இல்ல ஜப்பான்லயோ, இந்தியாவில் விட்டுருங்க, இந்தியாவில் எதுவும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம், நான் ஒத்துக்கிறேன் சோனம் வாங்சுக்கோட கருத்தை. அமெரிக்காவிலேயோ யூசேஜில் இருக்கா? அந்த யூனிவர்சிட்டிக்கு எந்த நேரத்தில் அந்த பேரை வச்சாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. அந்த யூனிவர்சிட்டி எதுக்கு இருக்குன்னு நாட்டோட பணத்துல, வரி பணத்துல ஓசியில சாப்பிட்டுக்கிட்டு தேச விரோதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜேஎன்யூ தான். சரியான தைரியமும் தெம்பும் இருந்தால் பேசியிருப்பீங்கல்ல. மரியாதை கருதி, டீசன்சி கருதி நான் என்னோட வார்த்தைகளை முடிஞ்ச வரை கட்டுப்படுத்திக்கிறேன். இந்திய தேசிய கொடி ஏத்தக்கூடாதுன்னு சொன்ன காஷ்மீர்ல இன்னைக்கு இந்திய தேசிய கொடி பறக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கா? ஏன்னா இந்தியா வித்தவுட் போஸ்ட் ஆபீஸ் பிரசுரம் அடிச்சவங்க தானே நீங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். டிஃபென்ஸ் அனலிஸ்ட் சொல்றேங்க, நான் செக்யூரிட்டி அனலிஸ்ட் கொடுங்க. எல்லாமே சார், உங்களுக்கு எதுனாலும் உங்களுக்கு சூட். உள்நாட்டு பாதுகாப்பும் பார்ப்பேன், எல்லை பாதுகாப்பும் பார்ப்பேன், ஜியோ பாலிடிக்ஸும் பார்ப்பேன். அது எங்க சப்ஜெக்டா படிச்சிருக்கேன். ஓகே சார். சார் பட் சில பேர் மாதிரி படிக்காம பேசுறாள் நான் இல்ல. ஓகே சார், இப்போ இந்த திடீர்னு இப்ப பார்லிமெண்ட்டையே முடக்கிற அளவுக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்குது சார். இது நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல இது எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? சோ என்னதான் நடக்கிறதா இருக்குது இப்ப இந்த விஷயத்துல? இது ஒரு கோஆர்டினேட்டர்னா உலகளாவிய சதி அப்படின்னு தான் இதை சொல்லணும். உதாரணத்துக்கு சோனம் வாங்சுக்க நான் வேணும்னா உங்களுக்கு நான் அனுப்புறேன். 2007லயே சோனம் வாங்சுக்கோட அமைப்பு சைனாவோட சேர்ந்து தேச விரோத செயல்களில் ஈடுபட்டதாக அன்றிருந்த அரசு. 2007 யார் அரசு? சொல்லுங்க சார், வாய்ப்பு சொல்லுங்க சார். காங்கிரஸ் அரசு சார். அப்ப இருந்த அரசு லேயோட டிப்டி கமிஷனர், அதாவது கலெக்டர் ரேங்க், அவர் எழுதியிருக்கார், யுவர் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஆன்டி நேஷனல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். இப்ப அதே சோனம் வாங்சுக் எப்படி ஒரு காங்கிரசுக்கு பவன் கேரா அவர்கள் சென்று பார்க்கிற அளவுக்கு ஒரு போராளியா வடிவெடுத்தாரு? ஒண்ணு. சோனம் வாங்சுக் அசோகா ஃபெலோஷிப் அப்படின்னு ஒரு ஃபெலோஷிப் இருக்கு, அஞ்சலி பரத்வாஜுக்கு இருக்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கு, சோனம் வாங்சுக் இருக்கு. இவங்க அந்த ஃபெலோஷிப் வாங்குறவங்க $80,000 இருந்து $40,000 வரைக்கும் அவங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு நோ கிடைக்கும் அந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்க்கு. இது யார் கொடுக்குறான்னா ஃபோர்டு ஃபவுண்டேஷன். ஃபோர்டு ஃபவுண்டேஷன் யாரோட சப்சிடரின்னா ராண்ட் கோஆபரேஷன். ராண்ட் கோஆபரேஷன் யாரோட, அதாவது யாருக்கு ஒரு ஏஜென்சியா செயல்படுது, ரிசர்ச் திங்க் டேங்கா, அதாவது அவங்களோட மூளையா செயல்படுது அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்குன்னா சிஐஏ. சிஐஏ எந்த நாட்டோட உளவமைப்பு? அமெரிக்கா. ஒண்ணு. நெக்ஸ்ட், இதே அமைப்பு ஓபன் சொசைட்டிக்கும் லிங்க்டா இருக்கு. சர்தா பப்போவிக் அப்படின்னு ஒருத்தர், செலோதான் மெலோசோவிச் அப்படின்னு சொல்லிட்டு செர்பியாவோட டிக்டேட்டரை பதவி ஏற்கிறதுக்கு என்ன மாதிரியான டூல் கிட் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணது பாஸ்டன் யூனிவர்சிட்டியில. அபிஜித் தீப்கே எந்த யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்காரு? பாஸ்டன். அதுல கிட்டத்தட்ட 190 டிஃபரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. பெயிண்டிங் மூலமாக ப்ரொடெஸ்ட காட்டுறது, செவுத்துல கிராஃபிட்டி எழுத்துக்கள் மூலமாக பெயிண்ட் அடிக்கிறது மூலமாக காட்டுறது, உண்ணாவிரதம் மூலமாக காட்டுறது, பேனர்களை திறந்து இது மாதிரி 190 விதம் இருக்கு ப்ரொடெஸ்ட காட்டுறதுக்கு. அதுல ஆன்லைன்ல மூலமாக ப்ரொடெஸ்ட வலுப்பெற செய்யறதும் ஒரு விதம். இது இல்லாம நார்வே கவர்மெண்ட்
ஒரு காலத்துல இலங்கையில நடந்துட்டு இருந்த உள்நாட்டு போர்ல எந்த நாட்டோட தூதர் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்தாரு? எரிக் சோல்வின், நார்வே. பாலஸ்டைன் பிரச்சனை இருக்கும் போது எங்க வந்து பேச்சுவார்த்தை ஒரு டைம்ல நடந்தது? பேரே ஓஸ்லோ அக்கார்டு, நார்வே. எல்லா பிரிவினைவாத சக்திகளுக்கும் நார்வே ஒரு புகலிடமா இருந்திருக்கு, அதாவது ஒரு ரெஃப்யூஜ் கிரவுண்டா. அதுல சௌரவ் தாஸ்க்கு வந்து லிங்க் இருக்கு. சௌரவ் தாஸ் யாரு? அபிஜித் திப்கே, சௌரவ் தாஸ், இவங்க எல்லாம் வந்து கூட்டா செயல்படுற ஆட்கள். தஹியான்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் ஒருத்தர் இருக்காரு, பேர் வந்து ரங்கா, அசுதோஷ் ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆம் ஆத்மி கட்சியோட அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர். அதாவது இது எப்படின்னா, ஒரு காலத்துல காங்கிரஸ் வந்து அரசு இருக்கும்போது நேஷனல் அட்வைசரி கவுன்சில் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில்ல தேச விரோத சக்திகள் எல்லாருக்கும் இடம் கிடைச்சது. அந்த தேச விரோத சக்திகள் அவர்களோட அஜெண்டாவை, அவங்கவுங்க சிந்தனையும் அவங்கவுங்க கொள்கையும் பரப்புறதுக்கு ஏற்பாடு பண்ண ஒரு அமைப்பு தான் இன்னொரு கட்சி. அதுக்கு முகமா வந்து உட்கார வைத்தது அண்ணா ஹசாரே என்றும் ஒரு நபரை. அந்த மூமெண்ட்ல இருந்து ஒரு கட்சி உற்பத்தி ஆச்சு. அந்த கட்சியின் முன்னோடிகளான மணிஷ் சிசோதியா ஆகட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், இப்ப சொன்ன ஃபோர்ட் ஃபவுண்டேஷனால் ஃபண்ட் செய்யப்பட்டவர்கள். அவங்களும் இதே மாதிரிதான் 2014 ரிபப்ளிக் டேக்கு நினைக்கிறேன், திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட், டெல்லி சீஃப் மினிஸ்டரா, நான் ரிபப்ளிக் டே பெரேட மறிப்பேன், வழிமறிப்பேன், பெரேட நடத்த விட மாட்டேன், நான் அனார்கி தான் நான் பண்ணுவேன். அனார்கின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எடுத்துட்டு வருவேன், இந்த நாட்டுல சட்டத்துக்கோ இடம் இல்லாம பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா இல்லையா? அதனால்தான் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அனார்கிஸ்ட் அரவிந்த் பார்ட்டின்னு பேர் வச்சாங்க. என்ன, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோ கால்டு காக்ரோச் கட்சியில மத்த ப்ரொடெஸ்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்க, ஐசா அமைப்பு வந்து யாருக்கு அஃபிலியேட்டடு? சிபிஐ-எம்எல், மாவோயிஸ்ட் லெனினிஸ்ட், சைனாவுக்கு மிக நெருங்கிய உறவு கொண்ட ஒரு அமைப்பு ஐசா. சரி, இந்த அமைப்புல நான் என்ன கேக்குறேன், இந்த கோஷங்கள், சிஜேபியோட கோஷம் பிரதானமா அவங்க எடுத்து வச்சு நீட் பேப்பர் லீக்கு, கல்வித்துறை மந்திரி தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணும், இதுதான் அவங்களோட மெயின் கோரிக்கை. நான் என்ன கேட்கிறேன், இந்த கோரிக்கை சரியானதா இருந்தா அதுல 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த நீட் பேப்பர் லீக் ஆன விஷயத்துல பேர்கள் இருக்கு, நான் படிக்கலாமா உங்க பர்மிஷனோட அந்த பேர்களை? ப்ரொஃபசர் அண்ட் என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எக்ஸ்பர்ட் பிவி குல்கர்னி, மனிஷா குருநாத் மாண்ட்ரே பாட்டனி லெக்சர், திரும்பி மனிஷா சஞ்சய் பிசிக்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் ஸ்கூல் ஹெட் மிஸ்ட்ரஸ், சிவராஜ் மட்கோன்கர் ஆர்சிசி கோச்சிங் இன்ஸ்டிடியூட், சிவராஜ் மட்டோன்கர் ஆர்சிசி கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபவுண்டர், மனிஷா வாக்மாரே இன்டர்மீடியேட்டரி அண்ட் ஃபெசிலிட்டேட்டர், சுபம் கைர்னார் பிவால் ஃபேமிலி, மங்கிலால் விகாஸ் திகாஸ் தினேஷ் ராஜஸ்தான்ல இருந்த நெட்வொர்க் இது. இது இல்லாம மனோஜ் ஷுருரே, இது இல்லாம தேஜஸ் அர்ஷோத் குமார், இது இல்லாம தனஞ்சய் லோகாண்டே அண்ட் யாஷ் யாதவ். இவங்க எல்லாம் யாருன்னா, ஒன்னு என்டிஏல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில பிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு பயாலஜி பேப்பர்ல ப்ரிப்பரேஷன்ல இருந்த மெம்பர்ஸ், இல்ல லீக் பண்ணவங்க. இவங்களை கைது செய்யணும், இவங்க மேல நடவடிக்கணும்ட்டு ஏன் வந்து ஒரு வாரத்தை கூட இந்த சோ கால்டு சிஜேபி கட்சி எந்த ஒரு ப்ரொடெஸ்டும் வைக்கல? மந்திரி ரிசைன் பண்ணோன்றது வந்து நியாயமான கோரிக்கை தான், நான் இல்லைன்னு நான் சொல்ல. அப்படியே எடுத்துக்கிட்டா கூட தப்பு செய்த நபர்களை பத்தி ஏன் பேசுறதுக்கு இவங்க மறுக்கிறாங்க? அப்ப ப்ரொடெஸ்ட் இந்த தப்புகள் நடக்காம இருப்பதற்கா, இல்ல இந்த ப்ரொடெஸ்ட் வந்து இந்த அரசாங்கத்தோட மத்த செயல்பாடுகளை முடக்குவதற்கா? அதுவும் ஜூலை 20ஆம் தேதி தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? நீங்க கேட்காதீங்க, நீங்க ஏன் சார் ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, மினிஸ்டர் பிடிக்கலன்னா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. தப்புன்றத தப்பா பாக்குறான்ற தன்மை வந்து எல்லா இந்தியனுக்கும் இருக்கணும், அது நம்மளோட பொறுப்பு. அதுக்கு ஜனநாயக ரீதியில நம்மளோட டிசென்ட்டை காட்டுறதுக்கு நம்மளுக்கு பல வழிமுறைகள் இருக்கு, நம்மளோட எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு. சரி, மோடி அரசு வந்து கடுங்கோல் ஆட்சி,
இங்க வந்து கருத்து சுதந்திரம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. 20 நாளா சோனம் வாங்சுக் வந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மனைவி ஒரு நாள் கூட அவர் கூட வந்து ஏன் ப்ரொடெஸ்ட் பண்ணல? சடனா இப்ப எப்படி ஆக்டிவேட் ஆனாங்க? அவரோட முன்னாள் மனைவி பேர் என்ன தெரியுமா? ரெபேக்கா நோர்மேன். ரெபேக்கா நோர்மேன் யாரு கூட லிங்க் தெரியுமா? ஜார்ஜ் சாரோஸோட ஓபன் சொசைட்டியோட. ஓ. தட்ஸ் அ ஃபேக்ட். சரி, சோனம் வாங்சுக் மேல இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு தெரியுமா? அவர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் அப்படின்னு ஏதோ ஒரு அமைப்பு ஒன்று லடாக்ல நடத்திட்டு இருந்தார், என்ஜிஓ மாதிரி. அது யூஜிசி பர்மிஷன் எல்லாம் பல பேருக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ இல்லை. அந்த சர்டிபிகேட்டுக்கு ஒரு 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 வடிவம், அதுக்கன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம்குள்ள கொடுக்க வேண்டிய ஒரு வடிவமே இல்லை, தெரியுமா? ஸோ சோனம் வாங்சுக் என்ன, சரி சோனம் வாங்சுக் பெரிய சயின்டிஸ்ட். அவர் வச்சு 3 Idiots மாதிரி ஒரு படத்துக்கு கூட அவர் பெரிய சயின்டிஸ்ட்ன்ற ஒரு காரணத்தினால அதை எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. சரி, சோனம் வாங்சுக்கோட தலை சிறந்த கண்டுபிடிப்புகள், பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கின கண்டுபிடிப்புகள் எத்தனைன்னு சொல்லிட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு இது வரைக்கும். சரி, அவர் கண்டுபிடித்த தலை சிறந்த கண்டுபிடிப்புகள் ஐரோப்பிய நாடுகள்லயோ இல்ல சைனாலயோ இல்ல ஜப்பான்லயோ, இந்தியாவில் விட்டுருங்க, இந்தியாவில் எதுவும் நம்ம ஏத்துக்க மாட்டோம், நான் ஒத்துக்கிறேன் சோனம் வாங்சுக்கோட கருத்தை. அமெரிக்காவிலயோ யூசேஜ்ல இருக்கா அவரோட கண்டுபிடிப்புகள்? அவர் எப்படி சயின்டிஸ்ட்னு சொல்றீங்க? அவர் என்ன ஸ்பேஸ் விஞ்ஞானியா? இப்ப விக்ரம்ன்ட்டு 51 மார்க் 12th எடுத்த ஒரு பையன் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் இப்போ அந்த விக்ரம்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் இத சேட்டலைட்டை, ராக்கெட்டை விட்டு சேட்டலைட்டை வந்து மேல எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க. போன ஒரு 10-15 நாளுக்குள்ள ஹைட்ரஜன் ட்ரெயின் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. பிரைவேட் கம்பெனி வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் 28, 30, 32 அந்த வயசுக்குள்ள, ஆவரேஜ் ஏஜ் 28 தான். அதுல அந்த டீம், அந்த யங்ஸ்டர் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ராக்கெட்டை வந்து செலுத்தி இருக்காங்க விண்வெளிக்கு. அதுக்கு இஸ்ரோ பர்மிஷன் கொடுத்துருக்கு. இது மாதிரி இஸ்ரோ பர்மிஷன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா உலகத்துல ஸ்பைஸ், அதாவது இலான் மஸ்கோட இதை தவிர்த்து 100 சேட்டலைட்டுகள் ஒரு வருடத்துக்கு லான்ச் ஆகுதுன்னா, 100 ராக்கெட்டுகள் லான்ச் ஆகுது, 95 அவங்க தான் பண்றாங்க, மற்றதான் சைனா இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்தியா இதுல பிரைவேட் மார்க்கெட்ல வந்து பெரிய பிளேயரா நாளைக்கு மாற ஆரம்பிச்சதுன்னா, நாளைக்கு ரிலையன்ஸே கூட ப்ரொபோசல் வச்சிட்டு இருக்கு. இலான் மஸ்க்கு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி, ஸ்டார்லிங்க்கு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி 1650 மினி சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணி சேட்டலைட் போன்களை வந்து இந்தியா ஃபுல்லா இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்கு, 1650 சேட்டலைட்ஸ். ஸோ பிரைவேட் ஃபர்ம்ஸ் வந்து இதுக்குள்ள வர ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து 2030 $40 பில்லியன் இண்டஸ்ட்ரியா மாறக்கூடிய தன்மை இருக்கு. இஸ்ரோவோட பட்ஜெட் குரோத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு 13,000 கோடி. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா 5,000, இந்த அரசு வரதுக்கு முன்னாடி 5,000 கோடி இருந்து 13,000 கோடி. ஆனா இன்ஃபிளேஷன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 5%, 6% தான் அதிகப்படுத்தி இருக்காங்க. அது போதுமான்னு கேட்டா இல்ல. அதுக்கு நிதி வரணும்னா இது மாதிரி பிரைவேட் ஜெட்ஸ் பிரைவேட் ராக்கெட்ஸ் அனுப்ப மூலமா, பிரைவேட் கம்பெனிஸ் அவங்க அனுப்புற ராக்கெட், அவங்க பிளேஸ் பண்ற சேட்டலைட்ஸ் மூலமா நம்மளுக்கு பெரிய நிதி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பல நாடுகளுக்கு நம்ம இது பண்ண முடியும். we have the requisite technology. ஆனா இதை விட்டுட்டாங்க. எதை பிடிச்சிக்கிட்டாங்க? 100 சயின்டிஸ்ட் ரிசைன் பண்ணாங்க. பிரைவேட் இண்டஸ்ட்ரி ப்ரொலிஃபரேட் ஆகும்போது கவர்மெண்ட் செக்டார்ல இருந்து ஆட்கள் வெளியே போறது சகஜம் தானே. எல்லாமே நெகட்டிவ் நியூஸாவே போட்டு விடுறது, எதுவுமே பாசிட்டிவ் நியூஸே இல்லாத மாதிரி. இது ஒரு டைப் ஆஃப் மைண்ட் செட். நெகட்டிவிட்டியை பேஸ் பண்ணியே வந்து நாட்டை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறது. நான் சொன்னது பேரலா ஒரு இளைஞர் சமுதாயம் ஆக்கப்பூர்வமா செயல்பட்டா எப்படி நல்லது பண்ணலான்றதுக்கு ஒரு உதாரணம். அதே இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு ப்ரொடெஸ்ட பார்த்துட்டு இருந்தேன், கீனா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் டிவியை. எல்லாம் பார்த்தா 45 வயசு 50 வயசு இருக்கிறவனுங்க மாதிரி தோணுது அந்த ப்ரொடெஸ்ட்ல இருக்கிறவங்க. இவங்க எந்த காலேஜ்ல ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருப்பாங்கன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இவங்க இந்த வயசுல நீட் எழுத முடியுமான்னு யோசிச்சு பார்த்தேன். என் வயசுக்கு என்னால எழுத முடியாது, நான் ஸ்டூடெண்டாவும் இருக்க முடியாது. ஒருவேளை ஜேஎன்யூல இருக்கலாம், ஜேஎன்யூ விதிவிலக்கு. ஏன்னா ஜேஎன்யூல தான் ஐசா இருக்கு, ஜேஎன்யூ தான் எஸ்எஃப்ஐ இருக்கு. அதுக்கு அங்க எழுப்பின குரட்கள் என்ன? இந்த இந்த சோ கால்டு இந்த சிஜேபியா, காக்ரோச் பார்ட்டியோட ப்ரொடெஸ்ட்ல. ஏன்னா காக்ரோச்சா இருந்தா ஜனதாவா இருக்க முடியாது, ஜனதா வந்தா காக்ரோச்சா இருக்க முடியாது. ஸோ அங்க எழுப்பின அந்த கோஷங்கள் என்ன? கோஷங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு அகேன்ஸ்டா,
ம். ஒண்ணு. ஆர்டிகல் ரெண்டு, த்ரீ ஆர்டிகல் செவன்டி 370 ஆ 370 வந்து திரும்பி எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு, அடுத்து ஒரு கோஷம் வந்து அல்லாஹ் ஒருவனே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷம். நந்திதா ஆஹ், நாராயணன் சொல்லிட்டு ஒரு ஒரு லேடி எழுப்பின கோஷம் இது. இங்க இருக்கிற ஒரு பழம்படும் நடிகர், 3 ஸ்டேட்ல வாக்கு போடுற, அதாவது 3 ஸ்டேட்ல போய் ஓட்டு போடுற ஒரு நடிகர், பிரகாஷ் ராஜ். தர்மஸ்தலால போயிட்டு காசு கொடுத்து இன்னைக்கு எப்போ கைதாவாருன்னு தெரியாம அங்க இங்க ஓடிட்டு இருக்கவர், ஆந்திரால போயிட்டு ராமரை பத்தி திட்டி வார்னிங் கொடுத்து கிட்டத்தட்ட தெலுங்கு இண்டஸ்ட்ரியை ரெட் கார்டு போட்டு வச்சிருக்கிற நடிகர் ம். அவர். ஆக்ஷன் எய்ட் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. ஆக்ஷன் எய்ட் இந்தியா அமைப்பு வந்து அதுல ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜாவித் அக்தர்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி ரைட்டர் இருக்காரு, ஃபர்ஹான் அக்தரோட அப்பா. அதான் இந்த டெல்லியில ஷாஹீன் பாக் ப்ரொடெஸ்ட்ல கூட போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணி எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணு கேட்டா, எதுக்காக இருந்தா என்ன ப்ரொடெஸ்ட் மொத்தத்துல அப்படின்னு சொன்ன சினிமா டைரக்டர் ஃபர்ஹான் அக்தர். ஃபர்ஹான் அக்தர் அவங்க அப்பா. ஒரு காலத்துல அமிதாப் பச்சனுக்கு அவர் படத்துல கடவுளை நம்ப மாட்டாரு, ஹிந்து கடவுளை நம்ப மாட்டாரு. ஆனா பேட்ச் மாத்திரம் 786 கையில கட்டிட்டு வருவாரு. 786 பேட்ச் வந்து அது புனித இஸ்லாமோட அடையாள சின்னம். அதை கட்டிப்பாரு அமிதாப் பச்சன். ஆனா இந்து கடவுள்களை யாரையும் நம்பாத மாதிரி படம் எடுப்பாங்க. வில்லன் எல்லாமே ஹிந்து. கதை எழுதுறவங்க யாரும் பாத்தீங்கன்னா சலீம் ஜாவித் என்ற டியோ. அந்த சலீம் ஜாவிதோட அந்த ஜாவித் அக்தர்ன்னு சொல்லக்கூடிய நபரோட மனைவிதான் இந்த ஷபானா ஆஸ்மி. அவங்க அப்பா வெல் நோன் லெப்டிஸ்ட், அவங்க அம்மா வெல் நோன் லெப்டிஸ்ட். குழந்தையில இருந்தே லெப்ட் சிம்பத்தைசர், குழந்தையில இருந்தே லெப்ட் ஐடியாலஜி சிந்தனை கொண்டவங்க. 1962 போர் நடக்கும் போது இந்திய ராணுவத்துக்கு ரத்தம் கொடுப்பது தவறு என்று சொன்ன ஒரு கட்சி, புரியுதுங்களா? சைனாவுக்கு இன்னைக்கும் கட்சி பேரை முதல்ல போட்டு நாட்டு பேரை கடைசியில போடுற ஒரே கட்சி இந்தியாவில் அதுதான். அதாவது அவங்க தேசிய கட்சி நம்ம எடுத்துக்க முடியாது, தேடணும்னா இன்னைக்கு கேரளால கூட கிடைக்காது, இந்தியால எங்கேயுமே இல்லை. பட் ஸ்டில் கேரளா எதிர்கட்சியா இருப்பதனால் நம்ம வந்து அதை கருதணும் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றேன். கட்சி பேரை முன்ன போட்டு நாட்டு பேரை பின்னாடி போடுற ஒரு கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அது எந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும் நாட்டு பேரை பின்னாடி தான் போடுவாங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் போட மாட்டாங்க. ஐசா, ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் வச்சிருக்காங்க. சைஃபி, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஜேஎன்யூல லல்லன் டாப்னு சொல்லி ஒருத்தங்க எடுத்த இன்டர்வியூல பசங்களை மிரட்டி இருக்காங்க, கிளாஸ்ல உட்காந்து கிளாஸ் கேட்க கூடாது, நீங்க அஜிடேஷனுக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு. அந்த யூனிவர்சிட்டிக்கு எந்த நேரத்துல அந்த பேரை வச்சாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. அந்த யூனிவர்சிட்டி எதுக்கு இருக்குன்னு நாட்டோட பணத்துல, வரி பணத்துல ஓசியில சாப்பிட்டுக்கிட்டு தேச விரோதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜேஎன்யூ தான். பல வாட்ஸ்அப் குரூப்புகள்ல ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல இருந்திருக்காங்க ப்ரொடெஸ்ட்ல. பல அவங்க ரன் பண்ணிருக்க வாட்ஸ்அப் குரூப் ஜூலை 20th ப்ரொடெஸ்ட் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டே போட்டு 17-18 குரூப்புங்களை ஓபன் பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப் குரூப். ஒரு குரூப்புக்கு 200 பேரும் போடுங்க, எவ்வளவு ஆச்சு? சோனம் வாங்சுக் வந்து அவரு டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணது அதுவே ஒரு சுவாரஸ்யமான கதை. சோனம் வாங்சுக்க தூக்குனது இது 2 எபிசோட தான் நீங்க போடணும் அப்படின்னா. கரெக்டா 17ஆம் தேதி காலையில டெல்லி போலீஸ் கமிஷனர் சதீஷ் குலிச்சா அப்படின்னு சொல்றவர் வந்து சடனா அவருக்கு மெசேஜ் வருது காலைல 10:30 மணிக்கு, யூ ஹவ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே, அதாவது கிட்டத்தட்ட ஜென்ரலா அது மாதிரி ஒரு வரலாறு இல்லை. ஐபியில 20 வருஷம் பணி செஞ்சுட்டு இருந்த அனுராக் குமார், ஸ்பெஷல் டைரக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், 20 வருஷம் ஐபில ஆக்சுவலி இஸ் ஃபுல்லி அப்சர்வ்ட் ஐபி மாதிரி, அது மத்திய உளவுத்துறையில. அவரை வந்து சடனா வந்து தி இஸ் போஸ்டட் அஸ் டெல்லி போலீஸ் கமிஷனர், புரியுதுங்களா? சோ அனுராக் சதீஷ் குலிச்சாவை மாத்தி ஒரு ஐபி ஆபீசர் எடுத்து வந்து டெல்லி கமிஷனரா உட்கார வைக்கும் போதே தெரிய வேண்டாமா? உட்கார வச்சாங்க. உட்கார வச்ச உடனே என்ன பண்ணாங்க, அன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு மீட்டிங், ஸ்ரீவாஸ்தவா அதாவது ஸ்பெஷல் கமிஷனர் லா அண்ட் ஆர்டர் எல்லாரோட மீட்டிங் போட்டு திரும்பி எல்லாரும் வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. மொத்தமே
ஒரு நிமிஷத்துக்குள்ளதான் இந்த ஆபரேஷன் நடத்த முடிச்சாகணும். சோனம் மேன்சுக்கு ஆம்புலன்ஸ்ல ஏத்துற ஆபரேஷன். இதுக்கு நைட் ஃபுல்லா அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்க. விடிய காலில போயிட்டு திரைமறைவுல எல்லா திரைகளை வச்சு அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து உள்ள தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டு சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அது வரைக்கும் மனைவியானவங்க ஆக்டிவேட்டே ஆகல. அப்போ அவர் லடாக் எம்பி தானே, லடாக்ல இருந்து எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தாரு? ஏன் ஒருத்தர் ஆதரவு அன்னைக்கு தெரிவிக்கல? லடாக்ல எந்த அஜிடேஷன் இல்லையா? லடாக்கை பத்தி அவர் சிந்திக்கிற ஆள் தானே. லடாக்ல ஏன் அவரை பத்தி எதுவுமே இல்லை? இதுக்கு முன்னாடி தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர் 6 மாதம் கிட்ட ஜெயில இருந்தாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் சடனா இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் போது அவர் ரிலீஸ் ஆகுறதுக்கும் ஒரே டைம்ல நடந்தது. எப்படி ஒருவேளை அரசாங்கத்து கூட ஏதாவது அண்டர்ஹேண்ட் டீலிங் சைன் பண்ணாரா? ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் நான் போய் இந்த ப்ரொடெஸ்ட கலைச்சு விடுறேன், இது என்னோட வேலை, நான் அதெல்லாம் கச்சிதமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தாரா? இன்னைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் மேல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு டெல்லி ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணாங்க மனைவி. டெல்லி ஹைகோர்ட் இப்போதைக்கு ஒன்றும் நெசசிட்டி இல்லை அவரை வெளியே இது பண்றதுக்கு, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் கோ விட்டாங்க டெல்லி ஹைகோர்ட். இவங்க கேட்டதால் தானே அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்ட்டு கவர்மெண்ட் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன சொன்னாரு, இது 2வது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இதெல்லாம் வந்து வெளியே லீக் ஆகுதுன்னா அப்போ உள்ள இருக்கிற போலீஸும் உளவுத்துறையும் தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சேதான் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க வெளியே விடுறாங்க. சரி, ப்ரொடெஸ்ட் நடக்குது. நான் இப்ப உங்களுக்கு பேசுற இந்த நிமிஷத்துல ஜந்தர் மந்தரை காலி பண்ணியாச்சு. கிளம்பு, காத்து வரட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் பொட்டி படுக்க எல்லாத்தையும் சுருட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆங்காங்கே அதிரி புதிரியா ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு 10 மடங்கு பெரிய ப்ரொடெஸ்ட் ஃபார்மர் ப்ரொடெஸ்ட். ஆமா சார். 20 மடங்கு பெரிய ப்ரொடெஸ்ட் இந்த ஷாஹீன் பாகும் இந்த என்ஆர்சிக்கும் சிஏக்கு அகேன்ஸ்ட் நடந்த ப்ரொடெஸ்ட். புரியுதுங்களா? சோ நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இந்நேரத்துக்கு அந்த மூவ்மெண்ட்டுக்குள்ளேயே உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகாம அவங்க எத்தனை வாட்ஸ்அப் குரூப் நடத்துறாங்க, எதுல என்ன மாதிரியான பேச்சு ஓடிட்டு இருக்குன்னு அவங்க கண்காணிப்பாம இருப்பாங்களா? சொல்லுங்க. அதுவும் நேஷனல் கேபிட்டல்ல நடந்துட்டு இருக்கு. பிளான் பண்ணாமலையா பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க? 2வது பார்லிமெண்ட் செஷன் தொடங்குற அன்னைக்கு இந்த ப்ரொடெஸ்ட லான்ச் பண்ணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு திட்டம் போட்டிருக்காங்கன்னா, இந்த திட்டத்துக்கு வந்து கேன்வாஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு வந்து ஆக்சுவலா நான் சொன்ன சர்தா பெப்போவிக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த ஓப்பன் சொசைட்டில அந்த அமைப்புல பார்ட்டு. அரப் ஸ்பிரிங் எப்படி நடத்தணும், அதாவது டூல் கிட்ட வந்து அவங்க தான் கொடுக்கறது. அதுக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருக்கு. ஆகார் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. மோடி எதிர்க்கிறதே அவருக்கு ஒரு பொழப்பு. அவர் வந்து யாருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டான்னா, ராட்டன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம் அப்படின்னு ஒரு சேனல் போட்டுக்க மாட்டாங்க, நான் சொல்றேன். தேர் த ராட்டன் ஸ்டாண்டர்ட். பார்லிமெண்ட் அட்டாக் நடக்கும்போது எல்லா கேட்டையும் மூடிட்டு நம்ம சேனல் மாத்திரம் தான் இதை கவர் பண்ணணும்னு சொன்ன ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காரு. பேர் வந்து இங்க இருக்கிற ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்காரு, அள்ளார்பேட்டை அவர் வீடு. அவர் மூஞ்சி இவர் மூஞ்சும் கிட்டத்தட்ட ஒத்துப்போம். அவரோட ப்ரொடக்ஷன் பேர் ராஜ்கமல், இவர் பேரும் ராஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட 2 பேரும் பேசினாங்கன்னா அதே லெப்ட் சிந்தனை அப்படி பொங்கி பீறி அப்படி காற்றாற்று வெள்ளம் போல அடிக்கும். சோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்ட அந்த இந்தியா டுடே சேனல், அதுல நிறைய நியூஸ் ஐட்டம்ஸ் வந்து இதுக்கு சாதகமா கவர் பண்ணாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது, போன வாரம் தானே நீட் ரிசல்ட் வந்து 11 லட்சம் பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களே நீட்ல. நான் என்ன சொல்றேன், கல்வியில வந்து மாற்றங்கள் தேவையான மாற்றங்கள் தேவை. உதாரணத்துக்கு நான் இன்னொன்னு ஒரு கேள்வியை கேட்கிறேன். காங்கிரஸ் கபில் சிபல் அரசு பண்ண அவர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கும் போது அவர் எடுத்துட்டு வந்த ஒரு கொள்கை முடிவை வந்து நான் இங்க பேச விரும்புறேன். நான் அதால மறைமுகமாவோ நேரடியாவோ பாதிக்கப்பட்ட, அந்த காலத்துல பாதிக்கப்பட்டவர்களும் நான் ஒருத்தன். நெட் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்கு, யூஜிசி நெட் அப்படின்ட்டு, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நெட் பிஹெச்டி இருந்தா நெட் தேவையில்லை. மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டு நெட் எக்ஸாம் அந்த பிஹெச்டிக்கு ஈக்குவலா வச்சாங்க. ஒன்னு நெட் பாஸ் ஆகணும் இல்ல பிஹெச்டி பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிஹெச்டிக்கு ஈக்குவலா நெட்டு அப்படின்னு சொல்லி ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் முன்தேதியிட்டு அதாவது நான் ரிஜிஸ்டர் பண்றது வந்து 2025 ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இந்த சட்டம் வர்றது வந்து 2026 வருதுன்னா முன்தேதிட்டுன்னா பேக்டேட்டடா எங்களுக்கெல்லாம் கூட அந்த ரூல் அப்ளை ஆகும். இனிமேல் வரப்போறவங்களுக்கு அப்ளை ஆச்சுன்னா பரவாயில்ல, பேக்டேட்டடா அவங்களுக்கெல்லாம் அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு
இந்த நெட் எக்ஸாம்ல கூட ரிசர்வேஷன், ஓசிக்கு ஒரு கட் ஆஃப், பிசிக்கு ஒரு கட் ஆஃப், எம்பிசிக்கு ஒரு, எம்பிசி இல்ல ஓசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கட் ஆஃப். நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் வந்து 50 மார்க் வாங்குறான், பிஜி யூஜியில 40 மார்க் வாங்குறான், பிஜியில 50 மார்க், ஏன்னா 50 வாங்கினதான் பாஸ், பிஜியில எல்லாம் 50 மார்க் வாங்குறான். அவன் நெட்லயும் வந்து வெறும் வந்து அவனோட ஜாதி சான்றிதழ் அடிப்படையில அவன் கம்மியான மார்க் வாங்கிட்டு, ஒரு இன்னொரு ஸ்டூடெண்ட், ஓசி ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் வந்து அவனோட கட் ஆஃப் அதிகமா இருக்கு. சப்போஸ் ஒரு 300 மார்க் அவன் வந்து 190 மார்க் எடுக்கிறான், இவன் ப்ரொஃபஸர் ஆயிடலாமா? ஆனா அவன் 248 மார்க், ஒரு 2 மார்க் கம்மியா எடுத்து அவன் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லையா? பிஹெச்டியும் நெட்டும் ஈக்குவலாம், நெட் மேண்டேட்டரி, ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல முன்தேதியிட்டு. இந்த அரசு வந்த அப்புறம் அதை மறுபரிசீலனை செஞ்சாங்க 2015-16 டைம்ல. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. பிஹெச்டி ஃபினிஷ் பண்ணவங்களுக்கு நெட் தேவையில்லைன்னு எக்ஸம்ஷன் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பிஹெச்டிக்கு வந்து இதெல்லாம் கிரைட்டீரியா, இத்தனை பப்ளிகேஷன் இருக்கணும், இது இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. இது எந்த அடிப்படையில அன்னைக்கு எடுத்துட்டு வந்தாங்க? ஐ வாஸ் அன் அஃபெக்டட் விக்டிம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்ட் இல்ல. மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியில மினிமம் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணும், அதாவது அந்த தரத்தை மெயின்டைன் பண்றோன்ற பேர்ல நீங்க என்ன பண்ணீங்க? அப்போ ஒரு யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் ஸ்டூடெண்டே இருக்கான் சார், யூஜியில கோல்டு மெடலிஸ்ட், பிஜியில கோல்டு மெடலிஸ்ட், அவனுக்கு கட் ஆஃப் வந்து அவன் ஓசியா இருக்கிறதுனால அவனுக்கு கட் ஆஃப் வந்து அவனால மீட் பண்ண முடியல, 1/2 மார்க்ல போகுது, 1 மார்க்ல போகுது. அப்ப எந்த அளவுல அவன் வந்து தகுதியில கம்மியான ஸ்டூடெண்டா மாறிடுறான், எந்த அளவுல மற்ற ஸ்டூடெண்ட் வந்து தகுதி அதிகமாயிடுறாங்க, ஜஸ்ட் பாஸ் ஆனவங்க கூட. அப்ப இவங்க போய் பாடம் எடுப்பாங்களா காலேஜ்ல? டீச்சர்ஸா? அதை அலோவ் பண்ணது யாரு? இன்னைக்கு இந்தியால அந்த சிஸ்டம் எடுத்து வந்த நெட் சிஸ்டமால இன்னைக்கு பாதிப்பு என்ன தெரியுங்களா? பிஹெச்டி படிச்ச ப்ரொஃபசர்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கம்மி ஆயிட்டாங்க, நெட்டும் அந்த அளவுக்கு பாஸ் ஆக முடியல, நெட்டோட ஸ்டாண்டர்ட்ஸும் அடி வாங்கிடுச்சு. ஏன்? இதே ஒரு கேடுகட்ட ஒரு அரசாங்கம் தான் எங்களோட சப்ஜெக்ட் டிஃபென்ஸ் ஸ்டடீஸே வச்சுக்கோங்க, கோட் 11 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பல சப்ஜெக்ட்டுக்கு பல கோடு கொடுத்துருக்காங்க, கோட் 11 அப்படின்னு. அதுல எங்க சப்ஜெக்ட் வரும். கோட் 19 ஒன்னு இருக்கு, ஜேஎன்யூ ஆகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோடு. அங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பார் டிஃபென்ஸ் பார் செக்யூரிட்டி பார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார் வெஸ்ட் ஏஷியா ஸ்டடீஸ் பார் சென்ட்ரல் ஏஷியா ஸ்டடீஸ் எல்லாத்தையும் சேர்த்து விட்டாங்க லிஸ்ட்ல. எங்களது ஆல்ரெடி தனி கோடா இருக்கும்போது இந்த கோடு கூட அதையும் சேர்த்து வச்சாங்கடான்னா, இந்த கோடு அந்த கோடு ஒரே இருந்தா அப்ப நாங்க பியூரா எங்க சப்ஜெக்ட் படிச்சுட்டு வரவனும் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் போய் வேலை சேர்ந்துருவோம். இன்னைக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல இது மாதிரி எங்க சப்ஜெக்டே படிக்காத வாத்தியாருங்க 27 பேர் இருக்காங்க, எல்லாம் ஐஆர் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். பாதி பேர் அதுல ஜேஎன்யூ, பாதி என்ன 90% ஜேஎன்யூ. அன்னைக்கு உங்களுக்கு ஈரான் ஈராக் வாருக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் வார் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இன்டர்வியூல. அவங்களை என்னைக்காவது இன்டர்வியூல அவங்களை கேளுங்க, பிரின்சிபல்ஸ் ஆஃப் வார்னா என்னன்னு ஐஆர் படிச்சவங்கள ஏபிசிடி கூட தெரியாது அவனுக்கு. கொரில்லாக்கும் வித்தியாசம் தெரியாது. இதை செய்தது யார்? இதை பத்தி பேச யாருக்கா தெம்பும் திராணி இருக்கா? சரி, இன்னைக்கு அஜிடேஷன் பண்றாங்க. உங்க அஜிடேஷன்ல ஆர்டிகல் 370க்கும் நீட் எக்ஸாம்க்கு என்னடா சம்பந்தம்? ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா அங்க போய் பாகிஸ்தான்ல போய் அங்க இருக்கிற ஆசாத் காஷ்மீர்ல அவங்க கூப்பிட்டு இருக்காங்க, ஆசாத் காஷ்மீர் நம்மளோட பகுதியை வந்து கைப்பற்றி அங்க இருக்கிற பெண்களையும் குழந்தைங்களையும் துன்புறுத்திட்டு இருக்காங்க, அங்க போய் அஜிடேஷன் பண்ணா பாக்கலாம். எதுக்காக காஷ்மீரை இன்டிகிரேட் பண்றது குரல் எழுப்பியிருப்பீங்களாடா? சோத்துக்கு உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருப்பீங்கல்ல? சைனா 5000 கிலோமீட்டர் நம்மளோட ஷக்ஸ்காம் வேலியை வந்து பாகிஸ்தான் வந்து எடுத்து கொடுத்துருக்கானே பிஓகேல இருந்து, அதை பத்தி பேச உங்களுக்கு தெம்பும் துப்பும் திராணி இருக்கா? ஆண் மகள்களாக இருந்தால், சரியான தைரியமும் தெம்பும் இருந்தால் பேசியிருப்பீங்கல்ல. மரியாதை கருதி, டீசன்சி கருதி நான் வந்து என்னோட வார்த்தைகளை முடிஞ்ச வரை கட்டுப்படுத்திக்கிறேன். இந்திய தேசிய கொடி ஏத்தக்கூடாதுன்னு சொன்ன காஷ்மீர்ல வந்து இன்னைக்கு இந்திய தேசிய கொடி பறக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கா? ஏன்னா இந்தியா வித்தவுட் போஸ்ட் ஆபீஸ் பிரசுரம் அடிச்சவங்க தானே நீங்க, உங்க கண்ணையகுமார். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளைஞர் பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.